கிராமத்து மக்கள் எல்லாரும் நல்லவங்க, நல்லவங்க நம்மலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் பண்றாங்க, அதுக்கு மட்டும் தான் மதிக்கலாம். நான் நேர்ல பார்த்துருக்கிறேன். ஒருத்தவங்க வீட்ல ஒருத்தவங்க டிவி வாங்குறாங்க. உடனே நம்மளும் வாங்கணும். ஆடு வாங்கிட்டா நம்மளும் ஆடு வாங்கணும். அவங்க ஸ்கூட்டி வாங்கிட்டா கடன் உடம் வாங்கி புருஷன கடன்ல தள்ளி விட்டாவது ஒரு ஸ்கூட்டி வாங்கணும். இந்த பொம்பளைங்க பண்ற அட்டூழியம். உடனே அவன் நல்ல ஒருத்தவங்க அவங்க வீட்ல நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கிடக்கூடாது. உடனே சூனியம் வைக்கிறது, மந்திரம் வைக்கிறது, வீட்டுக்கு கீத்துல சொருகுறது. அவங்க நடக்கும்போது மண் எடுத்து மந்திரம் வைக்கிறது, சட்ட நூல் எடுத்து மந்திரம் சூனியம் வைக்கிறது. இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு போகும்போது சாடை, ஆடு மேய்க்க போனா சாடை, பயிர் உழுது பறிக்க போனா சாடை, நான் நடுவு நட போனா சாடை பேசுறது, துணி துவைச்சா சாடை பேசுறது. நல்லா ஆனா பேசுவாங்க நம்மகிட்ட. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொடு, கொஞ்சோண்டு கடுகு கொடா, கொஞ்சோண்டு வெந்தயம் கொடா, குழு கொட்டணும் 100 ரூபா 10ல கொடா, அதெல்லாம் நல்லா கேட்பாங்க. ஆனா சம்மந்தமே இல்லாத நம்மள பேசுறது நமக்கே புரியும், ஜாடை பேசுவாங்க. இப்படி நிறைய பேர் கிராமத்துல நான் பார்த்துருக்கேன். வேண்டாமே, எத்தனை வருஷம் கிராமத்துல கஷ்டப்படுறவங்களும் காலம் ஃபுல்லா விவசாயம் பண்ணியும் கொஞ்ச நாள் தான் நான் கடவுள் நல்ல ஒரு லக்கு கொடுத்துருக்காரு. நல்லா வாழ்ந்து நல்லா சாப்பிட்டு கிராமத்து மக்கள் தெய்வம் நல்ல குணங்கிறாங்க. தயவு செஞ்சு சாடை பேசி நீங்க கெடுத்துக்காதீங்க.